திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. சிலுவை சொல்லும், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. உமதண்டை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. உங்களோடு கூட பேச இடைபடுங்க. சகல கட்டுகள், எல்லா இருளின் வல்லமைகள், சிந்தனையை கட்டி கொண்டிருக்கிற எல்லா சத்தியத்துக்கு விரோதமான எண்ணங்கள் நிர்மூலமாகப்படுது. எல்லா தூமாஷ வல்லமைகள், இருளின் அதிகாரங்களை கட்டி போடுகிற இயேசுவின் நாமத்துக்கு, ராஜ்யத்தின் புத்திரர்கள் நடுவிலே அந்நிய புத்திரர்களை விதைக்கிற பொல்லாத சர்பத்தின் வல்லமைகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால் சகல படைகள் உடையிட்டு கர்த்தருடைய எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பிரத்யட்சமாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்க முடியாத கட்டுகள் உடையிட்டு, தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாத கட்டுகள் உடைந்து விழுவதாக சகல அகந்தையாசின் வல்லமைகளை வெட்டுகிற, சிலந்தி வலைகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால் தடைகள் யாவும் உடையிட்டு, கர்த்தர் நீர் இஸ்ரவேலில் ஆளுகை செய்கிறது போல இதோ எங்கள் இந்த ஊழியத்திலும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாமல் இருக்கும்படியாய் ஜெபிக்க தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. Thanks for joining. தொடர்ந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை தியானிக்கலாம். நேத்து நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த வசனம். அந்த அபிஷேகம் அப்படின்னா என்ன, அந்த அபிஷேகத்தின் காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரு. நேத்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல எனக்கு டைம் இல்லை முதல்ல, அதுக்கப்புறம் அதை சொல்ல முடியல. சோ அதையும் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைத்திருக்கேன். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். இது பேர் தான் அபிஷேகம் என்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? கடந்த ஒரு 2-3 நாட்களாக நம்ம இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? ஒன்று, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு சொல்றாரு. யோவான் ஸ்தானங்களும் இயேசுவை பற்றி சொல்லும் போது அந்த காரியத்தை சொல்றாரு. அது என்னது? யோவான் சொல்றது, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, அவர் வந்து உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார் அல்லது ஞானஸ்தானம் கொடுப்பார். புரியுது? அல்லேலூயா.
இந்த அபிஷேகத்திற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அல்லது ஆவின் ஞானஸ்தானத்தை மாம்சமான எல்லார் மேலையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்குதான் அந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன இடத்துல சொல்றாரு, நான் உங்கள் மத்தியில் வாசமா இருப்பேன். யோவான் 15-16 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, நான் உங்களை திக்கற்ற பிள்ளைகளா விட மாட்டேன், நான் சீக்கிரமா வரப்போறேன், பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புறது நிமித்தம் நானே உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருந்த நம்மை கர்த்தர் கழுவி சுத்திகரித்து அவருடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறது நிமித்தம் தேவனுடைய ஆலயமாய் மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படி, அந்த பரிசுத்தமாக்குதலுக்கு சுதந்திரவாளிகளாய் நாம் ஆகும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு கிஃப்டா, வரமா கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்துல அந்த ஆவியானவர் இருப்பது எவ்வளவு பெரிய கிருபை. ஆவி இல்லாத இடம் வனாந்தரம். அல்லேலூயா. ஆவி இல்லாத இடம் பாபிலோன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒருவன் தேவனால் பயன்படுத்த முடியாதவன். பயன்படுத்த முடியாது தேவனால. அல்லேலூயா. ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தேவனோடு நீங்கள் உறவு கொள்ள முடியாது. தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசிங்க. பவுல் ஒரு இடத்துல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்க. 8வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவை இவர்கள் உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. பேதுரு எழும்பி பெந்தேகோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட. இந்த ஜனங்க தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அறியாமையில் அறைஞ்சிட்டாங்க. அவர்களுக்கு புரியல, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், அவர் மூலமா தான் ரட்சிப்பு வரோன்றது புரியல. அவரையே, மகிமையின் கர்த்தரையே சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? ஏனென்றால் வாசிங்க தொடர்ந்து, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதான் மாம்சம். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேல நான் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் ஏன் சொன்னாரு? மாம்சீகமான மனிதர்களால ஆவியாய் இருக்கிற தேவனோடு உறவு கொள்ள முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இஃப் யூ ஹேவ் நோட்ஸ் ப்ளீஸ் ரைட் இட் டவுன். மாம்சமாய் இருக்கிறவர்கள் ஆவியாய் இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. அவன் நீங்க தேவனை அறிய முடியாது. தேவனை உங்க மாம்சீகமான கண்கள்னால பார்க்க முடியாது. அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரை பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், அவர் அறிய முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள மனிதன் போயிட்டான். தேவ சாயலை இழந்து போனான். மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஆதாமுடைய ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்தார்கள். மாம்சத்துல என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஆவிக்குரிய காரியங்களை அவர்களால அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவனை அறிய முடியலை. தேவனோடு கூட உறவு கொள்ள முடியவில்லை அவர்களால். அல்லேலூயா. அப்படிதான் ஆதாமுடைய சந்ததியாதான் நம்ம இருக்கிறோம். ஆமென். இப்போ ஆதாமின் சந்ததி மேல் கர்த்தர் கிருபை உள்ளவராகி அந்த மாம்சமான நபர்கள் மேல ஆவிய ஊத்துறாரு. எதுக்காக ஊத்துறாரு கவனிங்க. மனுஷரில் உள்ள 10வது வருஷமா, ஓகே, 1 கொரிந்தியர் 2:10, நமக்கோ தேவன் எவைகளை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த தம்முடைய குமாரனை, தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்த பரிசுத்த ஆவியானவர், அல்லது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த அநேக கிருபைகளை நம்ம கண்கள் பார்க்கல, நம்ம காதுகள் கேட்கல, மனுஷனுடைய இருதயத்துல தோணல. ஆனா எப்படி இது வெளிப்படுத்தப்படும்? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தும். This is very very important to us.
நியூ டெஸ்டமெண்ட்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் இஸ் திஸ் வேர்ஸ் 1 Corinthians 2:10. நமக்கு தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்கிறதற்கு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை பரிசுத்த ஆவியானவர். கைகளை விட்டு சொல்லாமே, தேவனுடைய காரியங்களை நம்மளால ஏன் அறிய முடியல? நம்ம மாம்சீகமானவர்கள். அல்லேலூயா, ஆமென். நீங்க போட்டிருக்கு பாருங்க, வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் மீன்ஸ் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Holy Spirit has deep knowledge, conviction about God. Hallelujah. ஆவியானவர் தான் தேவனை குறித்து நமக்கு வெளிப்படுத்த வந்த கிருபை, வரம், நபர். அல்லேலூயா, வரம் சொல்லிடக்கூடாது, நபர். அல்லேலூயா. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரிய காரியங்களை ஒரு எறும்பின் இடத்திலோ ஒரு நாயின் இடத்திலோ ஒரு பூனையின் இடத்திலோ மனிதன் எப்படி செயல்படுவான், மனிதன் எப்படி பேசுவான், மனிதனுடைய இருதயம் எப்படி வேலை செய்யும்னு கேட்டா அதால சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனுக்கு தான் இன்னொரு மனுஷன் எப்படி செயல்படுவான்னு தெரியும். மனித ஆவிக்கு தான் இன்னொரு மனித ஆவி எப்படி செயல்படும் தெரியும். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். Please turn your Bibles to this verse and please have a look on it. அத அப்படியே பார்த்து அந்த வசனத்தை அப்படியே உட்கொள்ளுங்க. ஆமென். தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு. தேவனுடைய ஆவி இல்லாம தேவனுக்குரியவைகளை உங்களால அறிஞ்சு கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லைன்னா உங்களால தேவனுக்குரிய காரியங்களை அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென். இந்த ஆவியானவரை போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ஆமென். அல்லேலூயா, ஆமென். பிரசங்கிக்கப்படும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் செயல்படணும். ஆமென். நான் ஆவியினால பேசணும், நீங்க ஆவியினால ரிசீவ் பண்ணணும். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடினால் அவர் அதை எடுத்து உங்களுக்கு அப்படியே போதிப்பார். இப்படி அப்படி சில வசனங்கள்லாம் நிறைய பேர் பிரீச் பண்ணி நான் பார்த்திருக்கேன், ஒண்ணுமே புரியாது. ஆனா நான் தனிப்பட்ட வகையில என் பிரேயர் ரூம்ல உட்கார்ந்து அந்த வசனத்தை படித்து ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது ஆவியானவரே அதை விளக்கி சொல்லுவார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடுல சில வசனங்கள் ஒண்ணுமே புரியாது, சில டாக்டரின் சத்தியங்கள் இல்லையா, சில போதனைகள் புரியாது. அந்த கிரேஸ் லா வர்சஸ் கேஸ் அந்த மாதிரி டாக்டரின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஆவியானவரே என்னுடைய ஜப அறையில் உட்கார்ந்து கத்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். உலகத்தின் இப்ப பாருங்க 12வது வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. உலகத்தின் ஆவியை பாருங்க, பாபிலோனின் ஆவி, உலகத்தின் ஆவி, உலகம். உலகத்தின் ஆவியை பெறாமல் பவுல் சொல்றாரு, நான் உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள, நான் பாபிலோன்ல இல்ல, நான் உலகத்தின் ஆவியில இல்ல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோ. ஆமென். தான் வாக்கு தத்துவம். நீங்க உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, நீங்கள் பயத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, நீங்கள் கவலையின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவன் உலகத்தின் ஆவியை பெற்றவனாய் ஊழியம் செய்தான் என்றால் தேவனை அவனால் அறிவிக்க முடியாது, காண்பிக்க முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா, ஆமென். தேவ ஆவியை உடையவர்களாய் நீங்களும் நானும். ஆமென். அப்போதான் தேவனுக்குரியவைகளை நாம் அறிய முடியும், தேவனுக்குரியவைகளை நாம் சிந்திக்க முடியும். அல்லேலூயா. உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடக்குதே, அன்புள்ள தேவன் ஒருவர் இருந்தார் என்றால் அவர்தான் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தேவன் ஏன் இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்க மாட்டாரு? இதையே நிறுத்த மாட்டாரு? உலகத்தை ஏன் மாத்த மாட்டாரு? மானசீகமாக உலகத்திற்குரிய ஆவியை உடையவர்கள் இந்த மாதிரி கேள்விகள் எழுப்புவாங்க. 5 வயசு குழந்தைய ஒருத்தர் ரேப் பண்ணி கொல்றான், கர்த்தர் எல்லா வல்லமை உள்ளவர், ஏன் தடுக்க மாட்டார்? ஏன்னா உலகம்
மனிதனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தின் காணியாட்சி மனிதன் கைகள்ல கொடுக்கப்பட்டது. அதை பிசாசு பிடுங்கி பிசாசின் இடத்தில் மனிதன் ஒப்பு கொடுத்து விட்டான் இல்லையா? ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு உலகத்தின் ஆளுகையை பிசாசின் இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டான். பிசாசு இப்போ மனிதனுடைய அதிகாரத்தை எடுத்துதான் உலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கான். பிசாசுக்கு தனி வல்லமையை கர்த்தர் கொடுக்கல. அவனுக்கு தந்திரம் தான் இருக்கு. அந்த தந்திரத்தை வச்சு அதிகாரத்தை பயன்படுத்தி, அல்லேலூயா, ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறாருன்னா அவர் மூலமா அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும். குடும்ப தலைவி இருக்காங்கன்னா அவங்க மூலமா அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும். ஒரு தேசம் இருக்குன்னா அந்த தேசத்துல ஆளுகையில இருக்கிறவர்களை பிடித்து அவர்கள் மூலமா ஆளுகை செய்வான். இப்ப தேசத்துல மது விலக்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மது விலக்க கொண்டு வர முடியல. ஏன்? அரசாங்கத்தின் மூலமாக பிசாசு செயல்படுறான். அதை கொண்டு வரவே மாட்டான். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. யோவான் 5:19. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. we are going deep into the word of God. என்னால உணர முடியாது. அல்லேலூயா. ஆமென். உலகத்தின் ஆவியை நாங்கள் பெறாமல். பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆமென். சில சவுலுங்க இருப்பாங்க, கிங் சால் மாதிரி ஆட்கள். உலகத்தின் ஆவியும் இருக்கும், தேவனுடைய ஆவியும் செயல்படும். அது ரொம்ப கொடுமை இல்லையா? சவுல் பாருங்க, பொல்லாத ஆவியினால் சிக்குண்டு அலக்கழித்து கொண்டிருப்பான். தாவீது போய் சொரமண்டலம் வாசிச்சாதான் அவன் கொஞ்சம் நிம்மதியாகும். கரெக்டா? சில பேர் அப்படி இருப்பாங்க. பவுல் சொல்றாரு, நான் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வரத்தை கேளுங்க, கிருபையை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. என் மேல பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஆளுகை செய்யும். ஆமென். நீங்க உங்களை பலிபீடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பலிபீடத்தின் அக்கினி உங்களை நிரப்பும், பட்சிக்கும், நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நிரப்பணுமா? உங்களை முழுமையா நீங்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. யூ ஹேவ் டு சரண்டர் யுவர்செல்ஃப். பலிபீடத்துல ஒரு ஆடை வெட்டி தனித்தனியா, தலை தனியா, கால் தனியா, கை தனியா, உடம்பு தனியா போட்டு அந்த தகனிப்பாங்க. அதான் தகன பலி. அல்லேலூயா. பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி. அந்த தகன பலியில அவங்க ஆல்டர்ல வச்ச உடனே, எலியா நாட்கள்ல பாருங்க, ஆல்டர்ல வச்ச உடனே ஜெபம் பண்றாரு, அக்கினி வந்து அதை பட்சித்து போடுது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற சகல மாம்சங்களும் மாம்சத்தின் எண்ணங்களும் பட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது அது நடக்கும். ஆமென். மாம்சத்தின் மூலமாக தான் பாவம் வருது, கவலை வருது, துன்பம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருது. பாபிலோனின் எல்லா கிரியைகளும் மாம்சத்தின் மூலமாக வருகிறது. ஆனா நான் சரீரத்துல இருக்கேன், நான் மாம்சத்துல இருக்கேன். இந்த மாம்சத்தின் காரியங்கள் இன்னும் இருக்கு. என்னால இதுல இருந்து விடுபட முடியல. நான் சொல்லுவேன், நீ ஆவியினால நிரப்பப்படும் போது, உன் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து அமரும் போது உனக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கும். அது என்ன? உன் மாம்சத்தின் ஆசைகளை, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வைக்கும். அல்லேலூயா. மாம்சம் செயல்படாது. ஆமென். மாம்சமா நீங்க யோசிக்கிற காரியங்களை ஆவியானவர் மேற்கொள்ளுவார். மாம்சத்தை நீங்க சிலுவையில அறையும். அல்லேலூயா. ஆமென். இது ஆவிக்குரிய பிரகாரமா விசுவாசத்துல செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்படியே தொடர்ந்து நான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் எடுக்கிறதுக்கு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அடுத்த வாரம் கூட இந்த காரியங்களை நம்ம எடுக்கலாம். 13வது வருஷம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல். அல்லேலூயா. இன்டெலெக்சுவலா பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தை எடுத்து இன்டெலெக்சுவலா பேசுவாங்க. மனிதனுடைய ஞானத்தை கொண்டு பேசுவாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த sermon கேட்கும் போது. என்ன மாதிரி ஒரு நாலேஜ் இவருக்கு இருக்கு. அந்த வசனத்தை டீப்பா போய் அந்த வசனத்துல இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பாத்திருக்கீங்களா? இன்டெலெக்சுவல். அல்லேலூயா. ரீசெண்டா நாங்க ஒரு ஊழியத்துக்கு போகும்போது கேட்டோம். இன்டெலெக்சுவலா பேசினாங்க. பயங்கர இன்டெலெக்சுவல். ஆனா ஒரு வார்த்தையும் ஆவிக்குரிய பிரகாரமா பக்தி விருத்தியை ஏற்படுத்தவில்லை. அல்லேலூயா. யாரு? அதான் இந்த 10 கன்னிகைகளை குறிச்சு பேசினாங்க. ரீசென்ட் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு ஹவுஸ் சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்க 10 கன்னிகைகளை குறித்து பேசினாங்க. பயங்கரமா பேசினாங்க. எல்லாரும் பின் டிராப் சைலன்ஸ்ல கேட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் அது நம்ம எழுப்பி விடவில்லை, எழுப்புதலை கொண்டு வரவில்லை. ஆவியை தட்டி எழுப்பணும் அந்த வசனம். அல்லேலூயா. அது ஆவியானவர் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகள் தீவெட்டி எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த கன்னிகைகள் என்ன பேக்ரவுண்ட்னா, யூதர்கள்
மணவாளனை கூட்டி கொண்டு வரும்போது மணவாளனை இன்வைட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ், பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ், கன்னிகைகள், வர்ஜின்ஸ டார்ச் வச்சு மணவாளனை வரவேற்கிறதுக்காக யூதர்கள் அப்படி பண்ணுவாங்க. அவங்க கல்ச்சர்ல அதை பண்ணுவாங்க. அந்த மாதிரியே கர்த்தர் இந்த பேரபிள சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட், யூதர்களுடைய கல்ச்சர் இதெல்லாம் பயங்கரமா எடுத்தாங்க. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா அது நம்மள தொடல, எங்களை தொடல. லூயா, உங்களுக்கு புரியுதா? சோ அந்த மாதிரி இன்டெலெக்சுவலான பிரசங்கங்கள் நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஆவியில ஒரு மாற்றம் இருக்கா? சொல்றாரு, நான் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல். பாபிலோன்ல இல்லாத ஞானமா? ஆமென். தானியேல் கூடவே நிறைய ஞானிகள் இருந்தாங்க. ஆமென். நம்ம 5ஆம் அதிகாரம் பெல்ஷாசார் உடைய அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அவனுக்கு அந்த கை உறுப்பு எழுதுது, மேனே மேனே தெக்க உபாசின்ன்ற வேர்டை கூட படிக்கிறதுக்கு எவனால முடியல. லிட்ரேச்சர்ல பேர் போனவர்கள் அங்க இருக்காங்க, சால்டியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கல்தேயர்கள் இல்லையா, அதனால படிக்க முடியல. அவர்கள் ஞானிகள். பில்லி சூனியம் பண்றவன் இருக்கான், ஞானி இருக்கான், யாராலையும் அதை படிக்க முடியல. நேபுகாத் நேச்சர் பார்த்த தரிசனத்தை, சொப்பனத்தை அவர்களால இன்டர்பிரேட் பண்ண முடியல. அந்த சொப்பனத்தை சொல்ல முடியல யாராலையும். தேவ ஆவியை பெற்ற தானியேல் தேவைப்பட்டார். இன்னைக்கு தேசம் பாபிலோனுக்குள்ள இருக்கிறது. இந்த பாபிலோன்ல இருந்து விடுதலை பண்ணுகிறதுக்கு தேவ ஆவியை பெற்ற தானியேல்கள் தேவை. அல்லேலூயா. தேவர்களின் ஆவியை உடைய தானியேலே, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், வெளிச்சமும் புத்தியும் தேவ ஞானமும் உங்ககிட்ட இருக்குன்றத நான் கேள்விப்பட்டேன். பெல்ஷாசார் சொல்றாரு தானியேலை பார்த்து. அல்லேலூயா, ஆமென். ஸ்தேவான் நின்று பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய ஆவியையும் அவனுடைய ஞானத்தையும் எதிர்த்து நிற்க அந்த மத போதகர்களால் கூடாமல் போயிற்று. அவர்கள் வேதபாரர்களா இருந்தார்கள். வேத வசனங்கள் அனைத்தும் அவர்கள் அருமையா தெரியும். ஏரோதின் நாட்களில் அங்க இருந்த வேதபாரர்கள் கரெக்டா சொல்றாங்க, இயேசு பெத்லெஹேம்ல பிறப்பாருன்னு. அந்த வார்த்தை அநேக பேரை கொன்று போட்டது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. பெத்லெஹேம்ல இயேசு பிறப்பாருன்னு கர்த்தருடைய தீர்க்கதரிசன வசனத்தை எடுத்து ஏரோது கிட்ட சொல்றாங்க. ரிசல்ட் என்ன? அங்க எழுப்புதல் வரல, அங்க மரணம் சம்பவித்தது. ரிசல்ட் என்ன? அங்க ஜீவனை பிறப்பிக்கப்படவில்லை, மரணம் பிறப்பிக்கப்பட்டது. பாத்தீங்களா? ஆவி இல்லாத பிரசங்கம் மரணத்தை பிறப்பிக்கும். ஆவி இல்லாத வார்த்தை எழுத்து கொள்ளும். 2 கொரிந்தியர் 3:4. அல்லேலூயா. ஆவிதான் உயிர்ப்பிக்கும். This is called as living word because Holy Spirit is working behind this. இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார் யோவான் 6:63. இந்த வார்த்தை ஆவியில செயல்படலைன்னா இது கொன்னுடும், இது மரணத்தை பிறப்பிச்சிரும். சாத்தான் எழும்பி இயேசுவை சோதிக்கும் போது சங்கீதம் 91 கோட் பண்றான். அந்த வார்த்தையை மட்டும் இயேசு செஞ்சிருந்தாருன்னா மரணம் சம்பவிச்சிருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ எல்லாரும் தேவ வசனம் தானே பேசுறாங்க, அவரும் தேவ வார்த்தை தானே பேசுறாரு. அவர் பிரசங்கத்தை ஏன் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த வர்ஷிப் லீடர் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஆவி இல்லாத பிரசங்கம். அல்லேலூயா. அங்க இன்டெலெக்சுவலா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் பாட்டு பாடிருப்பாங்க. ஆனா ஸ்பிரிட் வேறப்பா தம்பி தங்கச்சி, புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா, ஆமென். நாங்கள் உலக ஆவியை பெறாமல். அல்லேலூயா. சில பாடல்கள் எல்லாம் பாத்துருக்கீங்களா? இமோஷனலா இருக்கும், அப்படியே அழுக வந்துடும். ஆமென். காசு பணம் இல்லாம அப்படியே அழுக வந்துடும். ஐயோ, காசு பணம் இல்லாம அந்த வர்ஷிப் லீடர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. யாருக்கு தான்ப்பா கஷ்டம் இல்ல? அண்ணா அகஸ்டின் ஜெபக்குமாரும் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காரு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சாக்கடை ஓடுமா, அதை தொட்டுலாம் நகிருக்காராம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? அதை பெருமையா சொல்லிட்டு இருக்காரு அவரு. நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைய ஜனங்க கிட்ட காமிச்சு அவங்களை எமோஷனலா தூண்டி
எழுதின பாட்டை சேல்ஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. எழுதின பிரசங்கத்தை போட்டு இது பண்ணிடக்கூடாது, லைக்ஸ் வாங்கிடக்கூடாது. புரியுதா? இமோஷனலா மூவ் பண்ற பிரசங்கியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நின்று அப்படியே பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே அழுதுகிட்டே பிரசங்கம் பண்ணுவாங்க. சில உண்மையா ஆவியில மன்றாட்டு அபிஷேகத்துல அழுது ஜெபம் பண்ற பிரசங்கியார்களை நான் சொல்லல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மோகன் சிலாசரஸ் அண்ணன் வந்து அழுது ஜெபிப்பாங்க தேசத்துக்காக. அவர் ஆவியில அழுகுறாரு, நல்லா பார்த்தாலே தெரியுது எங்களுக்கு. அவரை உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தன் இமோஷனலா அழுதுட்டு இருப்பான், அவனை வந்து பெருசா பேசிட்டு இருப்பான். ஏன்னா மாம்சமானவர்கள், அவர்களுக்கு ஆவியை பகுத்தறிய தெரியாது. எந்த ஆவியில எவன் அழுகுறான்றது சர்ப்பமும் நல்லா அழுவும், இமோஷனலா பேசும். என்ன மன்னிச்சிருங்க, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசும் சர்ப்பம். அந்த அழுகைக்கு ஐயோ எனக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, என்ன எனக்கு இந்த ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாங்கன்னு அழும் சர்ப்பம். நம்பிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன ஆவி உடையவர்கள் என்று நாம் பகுத்தறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. போல் சொல்றாரு பாருங்க, உலகத்தின் ஆவி அல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இதே பவுல் தான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கும் போது எபேசு சபையில 12 பேர் சொல்றாங்க, இல்ல பரிசுத்த ஆவினால என்னன்னு தெரியாது. இயேசுவின் சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு வாட்டர் பேப்டிசம் கொடுத்துட்டு அவங்க தலையில கை வச்சு பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல பவுல் போய் அவங்க தலையில கை வச்சு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இத கவனிங்க. பவுல் போய் அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவர்கள் அந்நிய பாஷையிலும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஆக்ட்ஸ் சாப்டர் 19 எல்லாரும் எடுக்கிறீங்களா? ஆக்ட்ஸ் சாப்டர் 19, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். இருக்கு பாருங்க, பர்சன், இஸ் a person. வந்தார்ன்னு இருக்கா? ஒரு மனுஷர், சாரி அவர் ஒரு நபர், மனுஷன் சொல்றேன், சாரி தேவன். அவர் ஒரு நபர், பர்சன். அல்லேலூயா. அவர் ஒரு நபர், ஆழ்த்தத்துவம் உடையவர். அல்லேலூயா. ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, ஒரு பவர் கிடையாது. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் a person and he is coming and dwelling in you. அவர் ஆவியா இருக்கிறதுனால அவருக்கு மாம்சீகமா ஒரு பிசிக்கல் லொகேஷனோ பிளேஸோ தேவையில்லை. புரியுதா? அவர் நபரா இருக்கிறார், ஆனாலும் அவர் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம சரீரத்துல இருக்கோம், மரித்தா நம்மளுடைய சரீரமும் ஆவியும் பிரியும். இப்ப இந்த ஆவிக்கு வெளியே வந்துச்சுன்னா இந்த ஆவிக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. It doesn't need a physical location because it is spiritual. ஆவிக்குரிய உலகத்துல அந்த காரியங்கள் இருக்கிறது. ஓகேவா? அத மாம்சீகமா நம்மளால அணுக முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்ப இங்க நபர் வந்தார், அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இருக்கா? அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சிருவாங்க, என்னன்னா எபேசு சபைக்கு பவுல் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். இதுதான் நான் சொல்ல வந்தேன் காலையில, நேத்து சொல்ல மறந்துட்டேன்னு சொன்ன ஒரு காரியம். ஓகேங்களா? எபேசுக்கு எழுதின நிருபம், பவுல் எபேசுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓகேங்களா? இந்த வசனத்தை தான் எல்லாரும் காட்டுவாங்க. முக்கியமா இந்த மெயின்லைன் சர்ச்சஸ், ஆவியானவருடைய அபிஷேகம் ஞானஸ்தானத்தை நம்பாதவர்கள், வாட்டர் பேப்டிசம் நீங்க எடுத்த போதே பரிசுத்த ஆவிய நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு நம்புகிற ஆட்கள் இந்த வசனத்தை மாத்திரம் தான் காட்டுவாங்க. வேற வசனமே கிடையாது. புதிய ஏற்பாடுலயும் பழைய ஏற்பாடுலயும் வேற வசனமே கிடையாது. ஒரே ஒரு வசனம். இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சு அவர்கள் நான் ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா கவனிங்க, பவுல் எபேசு சபைக்கு அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல போய் அந்த 12 பேருக்கு சுவிசேஷம் சொல்றாரா? சுவிசேஷம் சொன்ன உடனே அவர்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்கிறாரா? கொடுத்த உடனே கைகளை வச்சு அவர்களை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் ஒரே சீரீஸ். அவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்குது, வாட்டர் பேப்டிசம் அனுபவம் கிடைக்குது,
மூணாவது காரியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 3 அனுபவம் அதே நேரத்துல கிடைக்குது, ஒரே நாள்ல, ஒரே சீரீஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுறாங்க, இயேசுதான் கடவுள்னு ஃபர்ஸ்ட் மனம் திரும்புறாங்க, அப்புறம் ரட்சிக்கப்படுறாங்க, இயேசுதான் கடவுள்னு விசுவாசிக்கிறாங்க, வாட்டர் பேப்டிசம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பிரிட் பேப்டிசம் பெற்றுக்கொள்றாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை, இந்த அடிப்படையில இந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் விசுவாசித்து அது அல்லது தேவனுடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்த போதே அவர்கள் பெற்று கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு இங்க வசனம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படை புரியாதவர்கள், தெரியாதவர்கள் எப்படி போதிப்பாங்க? அப்போ நம்ம எப்ப ரட்சிக்கப்படுறோமோ அப்பவே ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிதாவின் காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரித்தார்னு போட்டிருக்குல்ல. அப்ப நான் எப்போ இயேசுவின் சத்தியத்தை, இயேசுவை பத்தி சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுதான் கடவுள்னு அறிக்கை பண்றனோ, ரட்சிக்கப்படுறனோ, விசுவாசிக்கிறனோ, அப்பவே ஹோலி ஸ்பிரிட் என்ன நிரப்பிட்டாருன்னு இந்த வசனத்தை காட்டுவாங்க. ஆனா இந்த வசனத்துடைய அடிப்படை தெரியாம காட்டுவாங்க. நல்ல வேளை அப்போஸ்தலர் 19 கர்த்தர் எழுதி வைத்தார். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆதி திருச்சபையில ரட்சிக்கப்பட்ட உடனேயே அநேக பிலீவர்ஸுக்கு ஊற்றப்படுவார். இப்ப இருக்கிற நீ இப்ப பாக்குற மாதிரி கிடையாது. அல்லேலூயா. ஆதி திருச்சபையில என்னைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறானோ உடனே அப்போஸ்தலர்களோ அங்க இருக்கிற சபை மூப்பர்களோ கூப்பிட்டு, ரட்சிக்கப்பட்டியா, இயேசுதான் கடவுள் நம்புறியா, பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டியா, வா இங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி பரிசுத்தாவை உடனே பெற்றுக்கொள்வாங்க. எழுப்புதலின் நாட்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லார் தலையை பிடிச்சி ஆட்ட வேண்டியதா இருக்கு. ஆவியானவரே வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கெல்லாம் கை வைக்கவே தேவையில்லை, பெற்றுக்கொள்ளனா ஊற்றும். அல்லேலூயா. பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு, பிரசங்கிக்க ஆரம்பிச்சாராம். பிரசங்கிக்க தொடங்கினேன்னு சொல்றாரு பேதுரு. அப்பதான் பிரசங்கிக்க ஆரம்பிச்சு. ஹோலி ஸ்பிரிட் கேம் டவுன். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவங்க என்ன அப்ப பாருங்க, இப்ப கொர்நேலியு வீட்டுல இருக்கிற நபருக்கு போய் கேட்டீங்கன்னா, ஆமா நான் ரட்சிக்கப்பட்ட போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அல்லேலூயா. ஆனா அந்த அனுபவம் வேற, ரட்சிக்கப்படுற அனுபவம் வேற, ஆவியானவனால அபிஷேகம் பண்ணுகிற அனுபவம் வேற. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ அந்த காலகட்டத்துல நடந்த காரியத்தை வைத்து இந்த காலகட்டத்துல அனுபவத்தை பெறாமலே நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஆமென். இந்த தப்பாய் போதிக்கிற காரியங்களிலிருந்து நாம் அனைவரும் விடுதலை ஆக்கப்படணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் காட்டுவாங்க எங்க போனாலும். எபேசியர் 1:13 காட்டுவார். நான் ஒரு ஆளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். பேரை மறந்துட்டேன். ஆயத்தமான ஒரு கேசட் எழுதினாரு, பேர் என்ன? இப்ப கூட ரீசெண்டா ஆவிக்குரிய அலட்டல்னு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு ரவி பாரத். நல்ல மனுஷன். அவர் ராங் ஸ்பிரிட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் போதிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மத்த எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, வொர்ஷிப் லீடர் ரவி பாரத் பத்தி பேசுறேன் இல்லையா, அபிஷேகம் பண்ணி அவர் நம்மை முத்திரித்தது ரட்சிக்கப்படும் போதே. ஸ்பெசிபிக்கா அபிஷேகம் தனியா தேவையில்ல, அந்நிய பாஷை தேவையில்லைன்னு போதிச்சாரு. ஓகேங்களா? அந்நிய பாஷை தேவையில்ல, வரங்கள் தேவையில்லை, அதெல்லாம் அப்ப கொடுக்கப்பட்டுச்சு, இப்ப அது தேவையில்லைன்னு போதிக்கிறார். புரியுதா? இப்ப அவர் எழுதின பாடல்களை நம்ம பாடணும்னா என்ன ஆவிக்கிரியை செய்யும்? புரியுதா? கர்த்தர் உங்களோடு கூட பிரத்யட்சமா பேசுறாரு. ஆமென். சில பிரசங்கியார்கள் பேசுகிற வசனம் பைபிள் படி கரெக்டா இருக்கும். டாக்டர்ன்ற வெள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஃபிளா இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஆவியானவர் உள்ள இருக்குங்க. ஆமென். சில பேர் ஆவியானவருக்கு விரோதமாவே பேசுவோம். ஆமென். பாருங்க, பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, அவனால ரட்சிப்பை ஒருவேளை ஸ்டாப் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டோம் தேவனுக்கு பயன்படாம இருக்கணும்ன்றதுக்காக அபிஷேகத்தை குறிச்சு நீங்க விசுவாசிக்காதபடிக்கு உங்களுக்குள்ள ஒரு கள்ள போதகத்தை விதைச்சிருவான்.
என்னைக்கு நீங்க அபிஷேகத்தை நான் ஆல்ரெடி பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினைச்சீங்களோ அப்ப நீங்க ஜெபம் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நான் தான் அபிஷேகம் படிச்சுச்சேன் அப்படின்னு ஆவியானவரோடு நீங்க உறவாடுறதை நிறுத்திடுவீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பயன்படாம இருப்பீங்க. ஏன்னா ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. பாவத்தோடு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களால பாவத்தை சில நேரத்துல ஜெயிக்க முடியாம தோத்து தோத்து போய் விழுந்து பாவத்தோடய போராடிட்டு இருப்பீங்க. தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது உங்களால. அவர் உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் வச்சிருப்பாரு, அதை செய்ய முடியாது. பாவத்தோடயே டீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. செத்த கிரியைகளுக்கே நீங்க உடன்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வருஷம். இதாங்க another important verse நியூ டெஸ்டமென்ட். ரோமர் 8:2 தானே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் ஆவின்னு வச்சுக்கோங்க. ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அல்லேலூயா. இந்த பாவ பிரமாணம் எப்படி சொல்றேன், உங்க உங்க சரீரத்துல இருக்கிற பாவ தன்மை, பாவம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், இச்சை, அதான் பாவ பிரமாணம் இல்லையா. நீங்க ஆவியினால ஜெபம் பண்ணாம ஆவியில நிரப்பப்படாம ரட்சிக்க மட்டும் பட்டுருங்க. பாவத்தில் இருந்து கர்த்தர் உங்களை மன்னித்து கழுவி இருப்பார். ஆனால் இந்த மாம்சம் சாகடிக்கப்படாம அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பாவ இச்சைகள் வந்துகிட்டே இருக்கும். பழைய பாவங்களை பார்க்கும்போது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். புரியுதா? சர்ப்பம் உங்க காதுகள்ல பேசிக்கிட்டே இருக்கும், செய், பழைய பாவம் தானே செய், சும்மா பப்புக்கு போ, குடி, இது பண்ணு, அது பண்ணு, சுத்து, பேசு, பாரு, தப்பான படங்களை பாரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸ்பிரிட்டு. புரியுதா? ஒருத்தர் உங்க காதுல உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதான் பண்ணுவீங்க. அப்போ ஆவியானவர் சொல்லுகிறார் இங்க, கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்க சரீரத்துல இருக்கிற பாவ பிரமாணத்தில் இருந்து உங்களை நீங்களாக்கிடும். பவுல் இங்க சொல்றாரு 21வது வருஷம் 7:21 வாசிக்கிறேன். ஆனபடினால் 20 வாசிக்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததையே நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி. இது யாரு? ரட்சிக்கப்பட்ட பவுல். அவர் சொல்றாரு, எனக்குள்ள பாவம் வாசமா இருக்கு என் மாம்சத்துல. ஆமென். 18வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மாம்சம் என்னிடத்தில் அப்படி சொல்லும் போது என் மாம்சத்துலன்னு சொல்றாரு. புரியுதா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது இதனுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் தேவன் தீர்க்க தரிசனமா யோவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, மாம்சமான யார் மேலும் என் ஆவி. ஏன் மாம்சீகமான ஆட்களுக்கு தான் என் ஆவி வேணும், தேவைப்படும். அல்லேலூயா. ஏன்னா மாம்சமா இருக்கிறான், அவனால என்னை அறிய முடியாது, என்னை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மாம்ச சரீரத்தை உடைய அவன் பாவத்தோடு இன்னும் போராடி கொண்டு இருக்கிறான். பாவ பிரமாணம், லா, அவனுக்குள்ள செயல்படுது இல்லையா. லான்னா என்ன? புரோட்டோகால் சொல்லாமா, ஒரு விதம், இதுபடிதான் ரூல்ஸ். உங்க சரீரம் ஒரு ரூல்ஸ்குள்ள இருக்கு. என்ன ரூல்ஸ்? அந்த ரூல்ஸ் பேர் என்ன? பாவம்ன்ற ரூல். ஏதாவது பார்த்தா இச்சிக்கணும், பாவம் செய்யணும், சரீரம் தான் சொல்லும். அல்லேலூயா. கறி சாப்பிடக்கூடாது, சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு டயபெட்டிக் பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா சொன்ன பிறகுதான் அவங்களுக்குள்ள இன்னும் சுகர் சாப்பிடணும்னு ஆசை வரும். ஸ்வீட்டை பார்த்தா கபா கபா கபான்னு ஆசை வரும். ஏன்? உள்ள பாவ பிரமாணம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இங்க பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. ஆனபடினாலே நன்மை செய்ய விரும்புகிற எனக்கு, அவர் நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறாரு பவுல். நீங்களும் நிறைய பேர் அப்படிதான் ஆசைப்படுறீங்க. ஆனா பாவம் செஞ்சிடுறீங்களே. அதுல இருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவன் யார் கேட்கிறார். இந்த இடத்துல 24வது வருஷம். நிர்பந்தமான மனுஷன் நான். நிர்பந்தம்னா என்ன? ஒருத்தர் ஒரு சைடுல நெருக்கிறாரு, சரி அதை செய்யலான்னு போனா இன்னொருத்தர் செய்யாத. அல்லேலூயா. இதான் நிர்பந்தம். புரியுதா? ஒருத்தர் ஒரு சைடுல ஒண்ணு சொல்ல, சரி செய்யலான்னு போகும்போது இன்னொருத்தர் இது செய்யாத, சரி செய்யாம நீ செய். எப்படி இருக்கும்? நிர்பந்தம். மாம்சம் சொல்லும், செய் 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 செய். மனித ஆவி சொல்லும், நமக்குள்ள ரட்சிக்கப்பட்ட மனித ஆவி அல்லது ஆத்துமா சொல்லும், செய்யாத, பார்க்காத, பண்ணாத. ஆனா மாம்சம் சொல்றதை கேட்காம இருக்க முடியல நம்மளால. ஐயோ, பாவ போராட்டமா இருக்கிறது பிரதர். ஆமா பிரதர், மாம்சம் சிலுவையில அறையப்படணும் பிரதர்.
செல்ஃப் டினாயல். அல்லேலூயா. சுயம் சாகடிக்கப்படணும். ஆமென். இந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்கும். This is the cry of every saved believer. ஆமென். இந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சுப்பா. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆவியின் அபிஷேகம் இல்லாம. அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு அதை ஜெயிக்கிறது ஒரு லகுவான காரியம். அல்லேலூயா. ரொம்ப ஈஸி. ஆமென். இப்ப சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு ஆவியின் அபிஷேகம் இருக்கு, ஆனாலும் இந்த மாதிரி பாவ போராட்டம் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணிருக்க? அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்துல நடக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜெபிக்கலன்னு அர்த்தம். சோதிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபின்னு சொன்னாரா? அபிஷேகம் எது கொடுக்கப்பட்டிருக்கு? அந்நிய பாஷை எது கொடுக்கப்பட்டிருக்கு? ஜெபிக்கிறதுக்காக. ஜெபிச்சிங்களா? நைட்டு ஜெபிக்க மாட்டோம், பரட்டை விட்டு தூங்கிடுவோம். அப்புறம் பாவ சோதனையா இருக்கு பிரதர். என்னைக்காவது ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணிருக்கீங்களா? இயேசுவே 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணாரு, தேவகுமாரன். அல்லேலூயா. இல்ல ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் பழக்கம் இல்ல. எப்பதான் பழகுவீங்க? ஆவியோடு எப்போ இணைக்கப்படுவீங்க? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், முடிஞ்சிச்சா? நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்பட்டார். உங்க பரிசுத்த ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பார். அவரிடத்திலிருந்து பலத்தை நம்முடைய ஆத்துமா, சோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். தேவ ஆவியின் பலனினால் நம்ம கிரியை செய்வதற்கு தேவ ஆவியானவர் பலன் தருகிறார். கரெக்டா இல்லையா? இந்த பலனை ஆத்மா என்ன பண்ணணும்? ஆவியானவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி அந்த பலனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆவியில நடக்க வைக்கும். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் நடக்கிறீங்க, பேசுறீங்க. எப்படி பேசுறீங்க? மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கீங்க, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடுலதான் கை தூக்குறீங்க, கால் தூக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஒரு 10 நாள் நீங்க சாப்பிடாம இருங்க, உங்க சரீரத்துல பலன் இருக்குமா? சோர்ந்து போயிருக்கு. ஆனா உங்க ஆத்மாவை நீங்க ட்ரெயின் பண்ணணும். 10 நாள் சாப்பிடலனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரிடத்திலிருந்து ஆத்மா என்ன பண்ணும்? பலத்தை எக்ஸ்ட்ராக்ட். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் ஃபாஸ்டிங் பிரேயர். ஆமென். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது சரீரத்துக்கு வர எல்லா இன்புட்டையும் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. புரியுதா? சரீரத்துல எல்லா இன்புட் வரும், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி, கண்ணு இச்சைய நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கண்ணு அழகானதை பார்க்கணும், யூடியூப்ல ஷார்ட்ஸா பார்க்கணும், பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா பார்க்கணும், கண்ணு ஆசைப்படும். சினிமாவா பார்க்கணும், கண்ணு ஆசைப்படும். ஃபாஸ்டிங் பிரேயர்ல கண்ணு பைபிளை படிக்கணும். வேற டிவி, போன் எதுக்கும் எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. அப்ப கண்ணுக்கு சோறு போடுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க, வாய்க்கு சோறு போடுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க, காதுக்கு தேவ வசனம் மட்டும் தான் உள்ள போகுது, ஆவியின் வசனம். மாம்சீகமான வார்த்தை எதுவும் உள்ள போல. காதுக்கு ஃபாஸ்டிங் போட்டீங்க, வயிற்றுக்கு ஃபாஸ்டிங் போட்டீங்க, கைக்கு ஃபாஸ்டிங், காலுக்கு ஃபாஸ்டிங், முழு சரீரம் ஃபாஸ்டிங்ல உட்காருது. புரியுது? அல்லேலூயா. இப்போ சரீரம் பலவீனமாயிட்டே இருக்கும், ஆத்மா பார்க்கும் சரீரத்துக்கு பலன் இல்ல, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து பலத்தை வாங்க. அல்லேலூயா. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறவர்கள் ஆவியில நடப்பாங்க. அப்படியே வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம். இதெல்லாம் நான் இன்னைக்கு பேசணும்னு பிளான் பண்ணல. யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீ பத்தி பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சு எழுதிலாம் வச்சிருக்கேன் பாருங்க நோட்ஸ். ஆனா கர்த்தர் பாருங்க எவ்வளவு தெளிவா அந்த காரியங்கள் எடுக்கிறார். அப்படியே தொடர்ந்து வாசிங்க 8வது வசனம். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள்லாம் நீங்க முந்தி இருந்தீங்க. ஆனா இப்போ கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் இல்ல, ஆவியானவர் பாவத்தில் இருந்து மரணத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. ஆமென். மாம்சத்திலே பாவத்தை இயேசு கிறிஸ்து மூலமா சிலுவையில ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்த்தார்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்யறார். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல், எல்லாரும் சொல்லுங்க, மாம்சத்தின்படி. நான் என் கண்ணு இத பார்க்கணும்னு ஆசைப்படுது, இதான் மாம்சத்தின்படி. அதை அப்படியே செஞ்சீங்கன்னா இதுதான் மாம்சத்தின்படி நடக்கிறது. என் வாய் எதையாவது டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுது, மாம்சத்தின்படி நடக்கிறீங்க. புரியுதா? ஆவியின்படி நடக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் பேசுறாரு,
செம தாகம், செம பசி. சீஷர்களை சாப்பாட போய் வாங்குங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. தாகம். அதே நேரத்துல சுவிசேஷம் சொல்லணும். சோ சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, தாகத்துக்கு தான்ற. அந்த பொண்ணு தாகத்துக்கு குடுத்துதா குடுக்கல. பாத்திரமே இல்லையே, நீங்க யூதரா இருக்க என்கிட்ட ஏன் பேசுறீங்க, இந்த மாதிரி கதை பேசிட்டு இருக்கு அந்த பொண்ணு. உடனே அந்த பொண்ணுக்கு சத்தியம் சொல்றது ரொம்ப முக்கியம் பசியை விட அப்படின்னு சொல்லி இயேசுக்கு நல்லா தெரியுது. அவர் என்ன பண்றாரு, சத்தியத்தை சொல்லிட்டு இருக்காரு. பசி வந்துகிட்டே இருக்கும் இயேசுக்கு. சீஷர்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க, எங்கேயோ போய் சாப்பாடே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தா இயேசு சொல்றாரு, என்னுடைய போஜனம் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே. ஹல்லேலூயா. அதான் ஆவியில நடக்கும். ஆமென். உங்க மாம்சத்துல இருக்கிற பசி ஆவியில நீங்க தேவ சித்தத்தை செய்யும் போது அது தீரும். ஹல்லேலூயா. பசியா இருக்காரு இயேசு கிறிஸ்து. சாத்தான் அப்பதான் வருவான், கரெக்டா நம்ம பசியா இருக்கும்போது வருவான். ஹல்லேலூயா. வந்து நின்னு இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும். தம்பி, நான் பிதாவின் சித்தத்தை செய்யறவன், பிதாவின் போஜனத்தை சாப்பிடுறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது தேவ வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்ககிட்ட வரும். ஹல்லேலூயா. அப்போ அதனால நீங்க பிழைப்பீங்க. ஆமென். இப்போ உங்களுடைய இன்டேக், உங்களுடைய பவர் எக்ஸ்ட்ராக்ஷன் நீங்க மாம்சீகமா எடுக்காம மேல இருந்து. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென். இதான் ஃபாஸ்டிங். எத்தனை பேர் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபாஸ்டிங் பண்ணி பாருங்க, பாவத்தை ஈஸியா ஜெயிக்கலாம். ஆவியானவர்ல இருந்து பலனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்க, மாம்ச சிந்தை 6வது வசனம் 8:6. மாம்ச சிந்தை மரணம். உங்களுக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, மாம்சீகமான பேச்சு இருக்கக்கூடாது. எல்லாமே ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. ரோமர் 8:6வது வசனம் படிச்சுட்டு இருக்கோம். புதுசா ஜாயின் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமம். 5வது வசனம் பாருங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளையே சிந்திப்பார்கள். பாருங்க, நிறைய எங்க ஊழியத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். ஊழியத்துல போய் அற்புத அடையாளங்கள் நடக்கும், ஆனா குறை சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேட்டா வந்துட்டாங்கோ, கரெக்டா சீக்கிரமா வந்திருந்தா இன்னும் நடந்திருக்கும். ஒன்னும் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. There is something called God's timing. மோசே லேட்டா வந்தாரு, கண்ணுக்குட்டி செஞ்சுட்டான். எல்லாரும் சொல்லுவாங்களா, மோசே சீக்கிரமா வந்தா நாங்க கண்ணுக்குட்டி செஞ்சிருக்க மாட்டோம். தம்பி, நீ செஞ்சது தப்பு, கண்ணுக்குட்டி செஞ்சது தப்பு. ஆரோனே, நீ கண்ணுக்குட்டிக்கு தங்கத்தை வாங்கினது தப்பு. மோசே நியாய பிரமாணத்தை வாங்கிட்டு இருக்காரு, அவரு தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. இதான் மாம்சீகமான ஆட்கள். மோசே லேட்டா வந்தாரு, சாமுவேல் லேட்டா வரலன்னா சவுல் பலியிட்டு இருப்பாரா? சாமுவேல் லேட்டா வந்ததுனால தான் சவுல் பலியிட்டாரு. என்ன மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன்! இதான் மாம்சீக இன்டர்பிரேஷன். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, சில நேரத்துல கர்த்தர் லேட்டா தான் வருவாரு. ஹல்லேலூயா. எதுக்கு? அப்பதான் எம்மா ஒரு சீஷர்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரியும். என் முன்னாடியே இயேசு தன்னை வெளிப்படுத்த வேண்டியதுதானே, இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு என்ன காரியங்கள் எப்படின்னு சொல்லி விவரித்து, ஆவிக்குரிய பிரகாரமா விவரித்து சொன்னான்னு சொல்றாங்க. எங்கள் இருதயம் எங்களுக்குள்ளே அனல் கொண்டது. ஆவியின் பிரசங்கம் உங்கள் இருதயத்தை அனல் கொள்ள வைக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? ஹல்லேலூயா. ஆவியில பிரசங்கம் பண்ணா உங்க இருதயம் அனல் கொண்டு எரியும். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக எழுமணும், ஆவியில ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த டிசைர் உங்களுக்குள்ள வரும். இன்டெலெக்சுவலா நான் பேசிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இருக்காது. நல்ல பிரசங்கம் கை தள்ளிட்டு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். அவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவன் பாருங்க, நாளைக்கு என்ன காரியத்தை தேவன் செய்ய போறாருன்னு இன்னைக்கு நைட்டு உட்காந்து கேட்பான். ஹல்லேலூயா. தேசத்துல என்ன ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு? மரண ஆவியா, விபச்சார ஆவியா, விக்கிரக ஆவியா, எந்த ஆவி செயல்படுது? அந்த ஆவிக்கு விரோதமா ஜெபம் பண்ணுமே, திறப்புல நிக்கணுமே. ஜனங்க எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, என் குடும்பத்துல இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, ரட்சிக்கப்படணும். நாளைக்கு நரகத்துக்கு போயிடுவாங்களே, நாளைக்கு ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்ல சுத்திட்டானா நரகத்துக்கு போயிடுவானே, நரகத்துல அனுதினமும் ஆத்துமகள் விழுந்து கொண்டே இருக்குதே.
பாதாளம் மட்டில்லாமல் என்று திறந்து கொண்டிருக்கிறதே. தேசம் அழிந்து போயிட்டு இருக்கே. என் குடும்பத்துல இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே. மாம்சீகமா யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு என்ன சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதை குறிச்சே ரொம்ப கவலைப்படுவாங்க. இது கொடுக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி முடிச்சுட்டா ஓகே, அதையே யோசிப்பாங்க. படிப்பு காரியங்கள் பத்தி அவ்வளவு யோசிப்பாங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்கு எந்த சர்ச்சுக்கு போலான்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சதே கிடையாது. ஆனா எந்த ஸ்கூல்ல பிள்ளைங்களை போடலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? பயங்கரமா யோசிப்போம். வேற ஸ்கூல் மாத்தலாம், இந்த ஸ்கூல்ல ஒழுங்காவே சொல்லி தர மாட்டாங்க. நல்ல ஸ்கூலா இருக்கும், அது இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருக்கும், ஒழுங்காவே சொல்லி தர மாட்டாங்க. பிள்ளை 95 தான் வாங்குது 100, 99 வாங்க வேணாமா? 100 வாங்க வேணாம், 100க்கு 100 வாங்க வேணாமா? நல்ல ஸ்கூலா போடலாம் வா, தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, பஸ் வச்சு காசு போட்டு. ஆனா கர்த்தரோட காரியங்கள் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அதுக்கு போயிட்டு இருந்தோம். நல்ல சர்ச்சுக்கு போலாம், இதுல ஆவியே இல்ல. இந்த சர்ச்சில் இந்த வார்த்தையை ஒழுங்கா போதிக்கவே மாட்டாங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல எந்த ஒரு குரோத்துமே இல்ல. நல்ல சர்ச்சுக்கு போலாம், தூரமானாலும் பரவாயில்ல, காசு ஆனாலும் பரவாயில்ல, கேப் பிடிச்சு போலாம். அந்த மாதிரி தோண்டி இருக்கா? பண்ண மாட்டோம். மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஹாஸ்பிட்டல் தேடி போறீங்களே, நல்ல சர்ச்சு தேடி போயிருக்கீங்களா? ஆவிக்குரிய சர்ச்சை தேடி போயிருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? சில நேரங்கள்ல சைக்கிள் மாத்திரம் தான் இருக்கும் என்கிட்ட, தூரமா இருக்கும், மெரின்னு மெரிச்சிட்டு போகணும். சைக்கிள் பஞ்சர் ஆயிடும், காசு இருக்காது, நடந்தே வர மாதிரி ஆயிடும். வீட்டுல நான் சொன்னது கிடையாது. வீட்டுல சொன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடும். எதுக்கு நடந்து வந்த, நீ அவ்வளவு தூரம் சர்ச்சைக்கு போன, இப்படி பண்ண அப்படி பண்ண. ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீ எதை வேணாலும் பண்ணலாம், கர்த்தர் அதற்கான பலனை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 9வது வசனம் தான் வாக்குத்தத்தம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தார். இது எந்த மாதிரி வாசம்? அபிஷேகம், பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவி ஞானஸ்தானம். எபேசு சபையில பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினா 12 பேரை நிரப்புனாரு. நீங்க வாசமா இருந்தா, அங்க போட்டிருப்பாரு, எவ்வளவு தெளிவா இருக்கு. வாசமா இருக்கிறாரா ஆவியானவர்? அபிஷேகம் இருக்கா? நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். இது ரட்சிப்பின் அனுபவம் அல்ல, இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அனுபவம். ஆமென். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவரா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். அப்போ நீங்க ஆவியானவனால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணும்போது நீங்க கிறிஸ்துவின் உடையவர்களாவே மாறி. அல்லேலூயா. ஆமென். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பக்கத்துல எழுப்புதல், ரிவைவல் போட்டுவோம். அல்லேலூயா. ரிவைவல் அப்படின்ற அந்த வேர்ட் அடிப்படை, அந்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்த வசனத்தை வாசிங்க. அவர் உங்கள் ஆவியை எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா. ஆமென். பாவ சரீரத்தில் பாபிலோனின் கிரியைகளுக்கு அடிமையாய் இருந்த உங்கள் சரீரத்தை கர்த்தர் மேற்கொள்ளும்படிக்கு உங்கள் ஆவியில் அவருடைய ஆவியை ஊற்றி உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. உங்க பழைய சுபாவம், பழைய குணம் எல்லாம் மாறிடும். புதிய ஆவி உள்ளவர்களாய், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், கிறிஸ்துவை தரித்தவர்களாய், சரீரத்தின் பாவங்களையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாய், கர்த்தருக்காய் ஆவியில் நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற முடியும். மகளே, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கிட்ட, வாலிபர்கள் கிட்ட நான் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பரிசுத்த வாழ்க்கை இந்த காலத்துல சாத்தியமா அப்படிங்க. அல்லேலூயா. பரிசுத்தமா உன்னால வாழ முடியுமா? இந்த நாட்கள்ல ஒரு வாலிபன், ஒரு கிறிஸ்தவ வாலிபன் பரிசுத்தமா வாழ முடியுமா? நீ சொல்லு. நிறைய வாலிபர்கள் சொல்லியிருக்காங்க, வாழ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால பரிசுத்தமா வாழ முடியும். It is possible, says the Holy Spirit. It is possible, says the word of God. பரிசுத்த வாழ்க்கையை நீ வாழுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். பரிசுத்த வாழ்க்கை சாத்தியமா? ஒரு வாலிப பையன் காலேஜுக்கு போறான், ஸ்கூலுக்கு போறான், எத்தனை அருவருப்பான காரியங்களை அவன் பாக்குறான்.
போஸ்டரை பார்த்தா அருவருப்பு, போனை திறந்தா அருவருப்பு, நல்ல ஆப் ஓபன் பண்ணி ஏதாவது பார்த்தா நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அருவருப்பான காரியங்கள் வருது. அவனால தப்பான காரியங்களை யோசிக்காம இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு சொசைட்டி, சமுதாய சீர்கேடுல இருக்கு. சினிமால போனோகிராஃபி எடுக்கிறான். போனோகிராஃபின்ற பேர் இல்ல, விபச்சார பாடல்களும் விபச்சார எண்ணங்களும் விபச்சார படங்களுமாய் இருக்கிறது. கரெக்டா இல்லையா? ஆனா எப்படி ஒரு வாலிபன் இந்த சொசைட்டில, இந்த சமூகத்துல வாழ்ற வாலிபன் பரிசுத்தமா வாழ முடியும்? அவன் பாவத்துக்கு சாகணும். அல்லேலூயா, ஆமென். அவன் பாவத்திற்கு சாக வேண்டும். ரோமர் 6:1 வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகிறதின்படி, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அல்லேலூயா. நம்ம பாவ சரீரம் பாவத்துக்கு செத்து போகணும். ஆமென். நம்ம பாவ சரீரம் பாவத்துக்கு செத்து போனோம்னா நம்ம ஆவியானவர்னால நிரப்பப்பட்டு ஆவியானவர் நமக்குள்ள வாசம். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அன்றியும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உயிர்ப்பிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பாவ சரீரத்தை அவர் ஆவிக்குரிய சரீரமா உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் மறுரூபம் சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நீங்கள் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்லவே, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். 13 வாசிச்சு முடிக்கலாமா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். வயிறு பசிக்குது, உடனே சோறை போட்டு தின்றக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப எலிமெண்டரியா சொல்லித்தரேன். இயேசுக்கு வயிறு பசிச்சுது, உடனே போய் சாப்பிட்டுருக்க வேண்டியதானே? முதல்ல தண்ணியத்தா சமாரிய ஸ்திரியே, அதுக்கப்புறம் நீ பேசலாம் சொல்லிருக்கலாம்ல. பிதாவின் சித்தத்துக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தார். முதலாவது சாப்பாடை தேடுங்கள் சொன்னாரா? முதலாவது உணவு உடுத்த உடையை தேடுங்கள் சொன்னாரா? இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். நீ தேவனுடைய காரியங்களை தேடும்போது உனக்கு தேவையான அனைத்து சரீர பிரகாரமான காரியங்களை கர்த்தர் கொடுத்து விடுவார். நீங்க சரீர பிரகாரமா கிரியை செய்யாதீங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்கள். இன்னைக்கு நின்னு சொல்லுங்க, கர்த்தாவே என்னை நீர் ஆவிக்குரியவனாய் மாற்றின கிருபைகளுக்காய் நன்றி. சொல்லுங்க, நான் ஆவிக்குரியவன். ஆமென். அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. நான் ஆவிக்குரியவன். ஐ எம் a spiritual person. நான் மாம்சத்திற்கு உட்பட்டு நடப்பதில்லை, பிழைப்பதில்லை. பாவ சோதனை இருக்குன்னா ரோமர் 6, 7, 8 இந்த வசனங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா யூ வில் ஈஸிலி வின் சின். பாவத்தை ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆமென். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம மண்டே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரீரத்தின் செய்கைகளை ஆவியினால அழிக்கணும். அல்லேலூயா. சரீரம் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கும் போது கையை தூக்காது, இறகு. ஆவி வெட்டும். ஆவியின் பட்டயமாகி தேவ வசனம் வெட்டணும். அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை ஆவியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் என்னும் கேடையும் ஆவியில கொடுக்கப்பட்டிருக்கு. வெட்டு வெட்டு வெட்டு. தப்பான சிந்தனை வருதா? போ, இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. இந்த சிந்தனை எனக்குரியது அல்ல, இது தப்பான சிந்தனை. கரெக்டா? அப்படியே தொடர்ந்து வரும்போதுதான் சொல்றாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆமென். 26வது வசனம், ஒரு வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் பெற்றுக்கொள்ள மறுபடியும் நாடுங்க. அவர் பேர் தான் எழுப்புதல். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தேவனே துதிக்கிறேன். மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. மாம்சீகமானவர்களாய் நாங்கள் இருந்தோம் தகப்பனே. இன்றைக்கு உம்முடைய ஆவி எங்களை நிரப்பினதே.
நிரப்பி கொண்டிருக்கிறதே. எங்களை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக உங்களுடைய ஆவியானவரை ஒரு விசை கூட அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிற ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது. சகல சர்பத்தின் வல்லமைகள், பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற சிந்தனையின் கட்டுகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆவியானவருடைய பலன் கிரியை நடைபிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். எழுப்புதலின் அக்கினி புறப்பட்டு வரட்டும் தேவனே. பாவ சரீரத்தில் பாடுபடுகிற ஒவ்வொருவரோடு தகப்பனே நீர் இடைப்பட்டு உம்முடைய ஆவியானவரை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எபேசு சபையில நீர் ரட்சிக்கப்பட்ட போதே பரிசுத்த ஆவியினால் அந்த 12 சீஷர்களை நிரப்பினீரே. இன்றைக்கு நிரப்போம், இன்றைக்கு நிரப்போம். பேதுரு பேசிக் கொண்டு இருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினீரே. நிரப்போ புதிய அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. அநேகர் மேல கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படியான ஒரு அபிஷேகம். லே குமானா ஷட்டரபலபா லூடாடாமா ஷிகிதிடிபி லீ பாடாடாடாபா கலபா. எல்லாம் மந்த நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. பேச முடியாத கட்டுகள் உடைகிறது. மாராதாலாபா லீ பாடாடாடா கலபா. சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்கள் குணமாய் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் அந்த வல்லமையை. ஸ்பீக் தி ஃபயர் ஷேலேபா ரூனு துரமா லவ்குடு கதட கதட கதடபா லிபுடா டாடாபா டகாடா டபா கல்லாபா. கர்த்தரிடத்துல கேளு மகளே மகனே. ஜெபி ஜெபிக்கிற ஜெப அபிஷேகம். லீ மோனா சுரேபே கேள் கர்த்தரிடத்துல. ஜெபி மன்றாடி ஜெபி. வைராக்கியமாய் யுத்தம் பண்ணி ஜெபி. லே காபா ரு டு டுபோ லீ மானா துரபா லா காடாடபா ஷே கே டே 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 கதட கதட பல கதடபா. ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் மாறட்டும். ஜெபிக்க முடியாத நேரம் இன்மை மாறட்டும். லா தா டாபா லீ பா டா கா டா தா டாபா லோடோ டோடோ புட கதட புட கதட புட கதடபா. அக்கினி வந்து ஒவ்வொருவர் மேலே விழட்டும், ஒவ்வொருவர் மேலே விழட்டும். இந்த பெரு இறைச்சலின் சத்தம் இதோ ஒரு டேம் திறக்கப்படுறது போல தண்ணீர் தடாகங்கள் வந்து விழட்டும். ஒவ்வொருவர் மேலையும் தண்ணீரின் அபிஷேகம். லே தூடா பலபா ஷாட்டரபா கலபா. சத்ரு அலறுகிறோம். ரிகாபா லாஷிகா மானா தூராமானா தோராபா கலபா கலபா. கர்த்தர் பலமாய் அபரிவிதமாய் ஒவ்வொருவரையும் தொடுகிறதை பாருகிறேன். பெற்றுக்கொண்ட வல்லமையை, பெற்றுக்கொண்ட வல்லமையை. மீ கே தூடாபா ரு து டு டு டபட பட பல கதற பல கதறபா. உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போய் கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் உடைகிறது. லீ தூடாபா. சரீரத்துல இருக்கிற எல்லா கீழ்ப்படையாமையின் குணங்கள் இயேசுவின் நாமத்துல இதோ விடுதலை ஆக்கப்படுகிற ஒரு ஜப அபிஷேகம், ஒரு வல்லமையின் அபிஷேகம். லீ வாடா வாடாபா. எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்குள் ஊற்றம் 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 மாத்தேரிமே ஷிகா டூராமானா கதடபா. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும். பிதாவின் வாக்குத்தத்தம் உன்னதத்தில் இருந்து வருகிற பலன் மேலா பா டா 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 பா காலா பா. ஒவ்வொருவரையும் நிரப்பும். தந்தருளும் என் தேவனே. லிமி கமானாஷி ரூ டு புட்ட கதடபா. அந்நிய பாஷையில பேசக்கூடிய ஆவியானவருடைய அபிஷேகம். லூ டா தேவே லீ பா டா துடா ருமுட்டரபலா ஷிகா டா டடபா. ஒவ்வொரு மேலையும் பிரத்யட்சமா இறங்கட்டும். ஜெபி. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஜெபிங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் போதே சகல கட்டுகள் உடையும். நீங்க ஜெபிக்கும் போதே ஆவியின் அபிஷேகத்தை உணர்வீங்க. லீபி காபா டாபா டாபா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். தைரியமாய் பிரசங்கிக்கக்கூடிய அந்த காஸ்பல் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலையும் பிரத்யட்சமாய் வந்து இறங்கட்டும், இறங்கட்டும். ஏதோ சமாரி ஸ்திரீ மேல லாபா கதாடாபா கர்த்தருடைய கிருபை இருந்தது நிமித்தம் அவள் போய் பிரசங்கித்தார். இயேசுவை குறித்து சொன்னான். இதோ கொஞ்சம் குறைய அந்த பட்டணம் முழுவதும் இயேசுவை காண வந்தார்களே. இதோ நீ மானா தூராமா கலாபாம். அதே பட்டணத்தில் பிலிப்பு எழும்பி பரிசுத்த ஆவியினால் நிரப்பினவனாய் இதோ எழும்பி பிரசங்கித்து அற்புத அடையாளங்களை செய்த போது அங்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். புருஷர்களும் ஸ்ரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட வல்லமையை பெற்றுக்கொள்.
பெற்றுக்கொள்ள வல்லமைய ரீகாபால் ஆஷிட்டே நத்துர விளக்கத்தர விளக்கத்தரபா சோர்ந்து போகாது. ஜெபி 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 வாய்களை விரிவாய் தர. இதோ அநேக பேர் நான் ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறீங்க. இந்த நேரத்துல கர்த்தர் இதோ அதை பார்க்கிறார். கர்த்தர் இதோ அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். லா பா டா 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 பா அடிக்கடி உடன்படிக்கை உடைக்க பண்ணுகிற எல்லா வௌவால் போன்று இருக்கிற காப்பியோனின் வல்லமைகளை வெட்டி போடுகிறேன். யுத்தம் பண்ணு, அதை உடை. மா தரா ஷாட்டாராபா காப்பியோனின் வல்லமைகளை எரி. லா தேரிமி ஷிகாபா டுதாடாபா டாடாடாபா கலபா கௌடிமினி ஷேகாடாடாடாபா கலபா உடன்படிக்கை உடைக்க பண்ணுகிறேன். தெளிலாலின் ஆவி இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல கட்டுகள் உடையட்டும். ருதுடு புடகடடபா லகடடடபா ராஜ்யத்தின் புத்திரர்கள் நடுவில் வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் விதைக்கிற பொல்லாத தூமாஷின் வல்லமைகளை வெட்டுகிறேன். அந்நிய அக்கினிகளை கொண்டு வந்து இதோ சிந்தனைகள்ல தப்பான போதனைகளை கொடுக்கிற பொல்லாத தூமாஷின் வல்லமைகளை வெட்டி போடுகிறேன். வேகாபாலா தூரமானா கட்டாராபாலா ஷிகடடடபா எழுப்பும். ஒவ்வொருவர் மேலே அந்த எழுப்புதலின் அக்கினி பிரவேசிக்கட்டும். ஆவி சோர்ந்து போகாமல் இதோ விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்படட்டும். பொல்லாத அஸ்தரோத்தின் ஆவி, இஷ்டாரின் ஆவி எரியேசுவின் நாமத்தினால ரே பாகா துலாபா எமோஷனலா ஒவ்வொரு பிள்ளைகளை பிடிக்கிற பொல்லாத இஷ்டாரின் வல்லமைகளின் கட்டுகள் உடைகிறது. சிந்தனையிலிருந்து ரேஷே கேனேமா லுகானு தரபகலபா லிபுடா தடபா லிமானா துரமானா கபடா தடகலபா டடடபா லிபுடா தே நா துரமா லகதடபா லகதடபா ஸ்பிரிட் ஆஃப் டயனா தீபிடிச்சு எரி. கருப்பு முகங்களை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால லேகே ஷேபு டாத்து ரமணா கதலபா லூதாடாபா டூதாடாபா டிமானா துரமானா கடடடபா பிள்ளைகளை வேலி அடைகிற கர்த்தருடைய இரத்தத்தினாலும் பரிசுத்த அக்கினியினாலும் மதோரே ஷேகாலபா பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவன் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எந்த மகிமையும் யாரும் திருடாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பாபிலோனின் கிரியைகள் விழுகிறது. ரைட் நவ் விழு மகா பாபிலோனே விழு. கர்த்தர் உனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்த கர்த்தர் அதிகாரங்களை எங்கள் கைகளில் கொடுக்கிறார். இருளின் அதிகாரங்கள் அசைந்த கிருபைகளுக்காய் நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். படைகள் யாவும் உடையிட்டு இந்த வேளை துதி கனமகிமெல்லாம் தரு இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு ஜெப நேரத்தை நம்ம கொடுத்தாருன்னு விசுவாசிக்கிறேன். அநேக காரியங்களை பார்த்தேன். சில பிரசங்கங்களை நீங்க கேக்குறீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அந்த பிரசங்கியார் வந்து கரெக்டான பிரசங்கியாரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்கிட்ட நீங்க கேட்கலாம், பாஸ்டர் கிட்ட கேட்கலாம். உண்மையான பிரசங்கியார்கிட்ட அந்த காரியங்களை நீங்க கேட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேங்களா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. God bless you.